அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 148 அதிகாரம் 16 வசனம் 12 வசனம் இப்படி சொல்கிறது: பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதிர் வயதுள்ளரே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இது நாம் கர்த்தரை துதிக்கும் நேரம், கர்த்தரை வரவேற்கிற நேரம். இப்போது எக்காலம் ஊதும் போது நம்ம அல்லேலூயா சொல்லி நம்ம கர்த்தராக தேவனை நாம் வரவேற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தமான சபையிலே அவருடைய துதி விளங்குதாங்க. ஆமென். இது நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் நேரம். நம்முடைய முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் நாம் தேவாதேவனை ஆராதிப்போம். தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பு மூடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ அருளால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பெலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 20வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். For the Lord your God is he that goeth with you to fight for you against your enemies to save you. Yes, God is fighting for us. தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Shall we all sing this song? Shall we all be encouraged? God is on our side. He has overcome. Yes, He has overcome. We will not be shaken. He will not be moved.
பிரசன்ஸ். அது தேவ பிரசன்னம் மாத்திரம்தான். எப்படி வேதத்துல உள்ள ஜாம்பவான்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள்? அவங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வரலையா? அவங்களுக்கு முன்னாடி போராட்டம் வரலையா? நம்மளை விட அதிகமா வந்தது, நம்மளை விட அதிகமா அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பலவீனமோ, ஒரு சின்ன கஷ்டமான ஒரு சூழ்நிலையோ நம்ம முன்னாடி வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோமே. தேவஜனமே, அவை எல்லாவற்றையும் ஓரமா வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இளைப்பாற போறோம். அவர் தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இந்த உலகத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லை, இந்த உலகத்துல உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல மாத்திரம்தான் உண்டு, வேற எங்கேயும் கிடைக்காது. தேவ பிரசன்னத்துல நம்ம மூழ்க போறோம். அவரிடத்துல இருந்து சத்துவத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம், பலனை எடுத்துக்கொள்ள போகிறோம். தேவ பிரசன்னமே
பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி அப்படியே நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்க போறோம். கீழே உட்கார்றவங்க கீழே உட்காரலாம், சேர்ல உட்கார்றவங்க சேர்ல உட்காரலாம். வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு பல அலுவல்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். இப்போ அவருடைய பிரசன்னத்தில் அமர போகிறோம். We are going to wait for our God. அவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணலாமா? எந்த சவுண்டும் இப்போ இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்ண முடியும். எனக்கு நீங்க வேணும், எனக்கு உங்க பிரசன்னம் வேண்டும். அதை மாத்திரம் நம்ம கேட்க போறோம். மேடையில் இருக்கிறவங்க கூட அப்படியே அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அவருடைய மெல்லிய பிரசன்னம் நம்மை தொடும்படிக்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நம்ம அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு பல வேலை, நம்ம சிந்தனை முதல்ல ரெஸ்ட் எடுக்கல, நம்ம சிந்தனை முதல்ல ரெஸ்ட் எடுக்கல. பின்னாடி நிற்கிறவங்க கூட உட்காந்துருங்க, உட்காந்துருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருங்க. It's a very precious time. This is a very special time. இந்த நேரத்தில் உங்க தேவைகள் எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு நீங்க வேணும்னு மாத்திரம் கேளுங்க. I want you, Lord. I need your presence. எனக்கு நீங்க நடத்துங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்க, என்ன நீங்க நடத்துங்கப்பா. எனக்கு நடக்க தெரியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு வாழ தெரியல, எனக்கு படிக்க தெரியல, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்குற டைம் இது. எனக்கு நீங்க சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவரை உறுதியாக படித்துக் கொள்ளுகிற நேரம் இது. Let's cling on to God. Let's cling on to God at this time. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற நேரம் இது. உங்கள் ஆத்துமா உயிரடைகிற நேரம் இது. உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் உயிரடைகிற நேரம் இது. கர்த்தருடைய பிரசன்னம் பலமாக இறங்கி கொண்டிருக்கிற நேரம் இது. அப்படியே அவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே அவருடைய சித்தத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கலாமா? அவருடைய சித்தத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்கலாமா? தேவச்சனமே, நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய சுயம் அல்ல, அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கலாமா? இந்த நேரத்தில் தயவு செய்து வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. அவரை பத்தி மாத்திரம் யோசிங்களேன். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். We are wasting our time like anything. இந்த உலகமும் உலக பிரகாரமான காரியங்களும் எல்லாவித டிஸ்ட்ராக்ஷன், மீடியா எல்லாம் ஆண்டவரை மிஸ் பண்றோம். அவர் கிட்ட வரும்போது நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். நம்மகிட்ட அவர் பேச வரார், நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். அவரை நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். He is knocking the door. He is knocking the door. விட்டு கொடுக்கலாம். ஆசீர்வாதம் தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடுறோம். இல்ல, அவர் உன் கூட இருக்காரு, உனக்குள்ள இருக்கிறாரு. உன் இருதய கதவை திறந்து அவரை வெல்கம் பண்ணு மகனே. அவரை உனக்குள்ள வரவிடு. எல்லாமே மாறும். நீ எங்கேயும் போக வேண்டாம், எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். அவருக்காக மாத்திரம் காத்திரு. எல்லாமே மாறும். Everything will change. Every struggle will change. Every problem will change. Every sickness, every infirmities will change. இல்ல, பரிசுத்த ஆவியானவர்
இன்னுமாக அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் என்று என்னோட பேசி கொண்டிருக்கார். விட்டு கொடுங்களேன், குறிப்பா சகோதரர்களை விட்டு கொடுங்களேன், கொஞ்ச நேரம் விட்டு கொடுங்களேன், உங்களே விட்டு கொடுங்களேன். ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, நீங்க தலையிடுங்கன்னு சொல்லுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நமக்கு என்று ஆண்டவர் படைத்த இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த சின்ன மூளையை வச்சு எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம். அவரே விட்டுடுறோமே, அவரே மிஸ் பண்ணிடுறோமே. we are missing him, we are missing him, we are missing his presence. அவர் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு உன் பக்கத்துல வரும்போதெல்லாம் பிஸியா இருக்கிய மகனே, இன்னைக்கு விட்டு கொடு, இன்னைக்கு விட்டு கொடு. கர்த்தருக்கு முழுசா உன்னை விட்டு கொடு. உன் வாழ்க்கையை அவர் மாத்துவாரு. நீ இங்க அங்க ஓடி அலசடி பட வேண்டாம். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீரண்டை உன்னை கொண்டு போவார். உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் உன்னை கொண்டு போய் விடுவார் மகனே. நீ அலசடி பட வேண்டிய அவசியம் இல்லை. Just wait for his presence. Just wait for his presence. ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப போல்டா உங்களை பார்த்து சொல்றார், எனக்காக காத்திருப்பியா? எனக்காக காத்திருப்பியா? எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எல்லா வேலைய மக்கள்கிட்ட பேசுறத மனுஷர்கிட்ட பேசுறத எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு ஏன்ட்ட நீ பேசுவியா? என்ன பாப்பியா? ஏன்ட்ட பேசுவியா? We are neglecting God. We are neglecting God. We are neglecting him. அவர்கிட்ட சாரி கேளுங்க. Let's ask sorry. சாரி ஆண்டவரே, சாரிப்பா, நான் இனிமே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் நினைவுகள் எல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்க. நம்ம கண்ட்ரோல் அவர் கையில கொடுத்துடலாமா? நம்ம யார்? நம்ம ஒண்ணுமே இல்லை. மண்ணுல இருந்து வந்தோம், மண்ணுக்கு திரும்ப போகிற மனுஷர்கள் தான் நாம. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடலாமா? கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுத்துடலாமா? வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்துடலாமா? எதிர்காலத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாமா? He will do the best for you. ஓடி 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 என்ன நம்ம பண்ண போறோம்? உட்காருவோம், அவர் சமூகத்துல உட்காருவோம், அவருக்காக காத்திருப்போம். இதுதான் வெற்றியின் ரகசியம். இதுதான் வெற்றியின் ரகசியம். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்தில் எங்களை நீங்க தொட்டதுக்காக நன்றி சொல்றோம். என்னை பலப்படுத்தியதுக்காக நன்றி சொல்றேன். நான் இன்னும் உன் மண்டை கிட்டி நெருங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்போ என்ன பண்ண போறோம்? உங்க கையில உங்க பேக்ல இருக்க மொபைல் ஃபோன் எடுத்து தரையில வச்சிருங்களேன். தரையில வச்சிருங்க. எனக்கு இது வேணான்னு சொல்லிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, வேணாப்பா, நான் ரொம்ப நேரம் இதுக்கு டைம் கொடுத்துட்டேன்ப்பா. லெட்ஸ் டூ திஸ் ப்ரொஃபட்டிக். கீழே வச்சிருங்களேன். நம்மளையும் ஆண்டவரையும் அது பயங்கரமா பிரிக்குது. நமக்கு அது வேண்டாம், வேண்டாம், வச்சிருங்க. அவரோட பைபிளை கையில எடுத்துக்கலாமா? அவருடைய அன்பின் மடலை கையில எடுத்துக்கலாமா? ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நான் உங்க பைபிளை படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா இந்த ஃபோனு என்னையும் உங்களையும் பிரிக்குதுப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நான் உங்க பைபிளில் படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் கண்களை திறங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, வேதத்தின் மேல பசிதாகத்தை கொடுங்க, வாஞ்சையை கொடுங்கப்பா, வாஞ்சையை கொடுங்க. நான் மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் பின்னாடி நான் ஓடாதபடி உமக்கு பின்னாடி வர உதவி செய்யுங்கப்பா.
இயேசு நமக்கு முன்பாக இருக்கட்டும், உலகம் நமக்கு பின்பாக இருக்கட்டும். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான் பின் சொல்லலாமா? நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா இந்த உலகத்தை. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். ஆமாண்டவரே, இந்த வாரத்திலிருந்து நாங்கள் எடுத்திருக்கிற இந்த புதிய தீர்மானத்தை நாங்கள் தரித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அதிகமாக உங்களுடைய வேதத்தை நான் கையில் எடுக்கணும். என் ஃபோனை கையில் எடுக்கிறத விட அதிகமாக உங்கள் வேதத்தை நான் கையில் எடுக்கணும். அடிக்கடி மெசேஜ் வருதான்னு பார்க்குறேன் நான். அடிக்கடி என் ஆண்டவர் இந்த ஹவருக்கு எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரு, இந்த நாளுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரு, இந்த மணி நேரத்துக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாருங்கிற அந்த தாகத்தை, அந்த ஆர்வத்தை, அந்த ஆங்ஸைட்டியை எனக்கு நீங்கள் கொடுங்கப்பா. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ ஜீசஸ். உடைய கரங்களை என்ன ஒப்பு கொடுக்குறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் சபையை ஒப்பு கொடுக்குறேன். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.